தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற அன்பு நாதனின் கல்வாரி சிநேகத்தினாலே அவருடைய வருகை மிகவும் அருகாமையில் இருக்கின்றபடியினால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகும்படி அருமை இரட்சகர் கடந்த 1996 ஆண்டு முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அந்தத்தை சார்ந்த நித்தியத்திற்குள் நாம் சென்றடைந்து அதோடு நாமும் நமக்குள் அவரும் ஒன்றரை கலந்து கொண்ட நித்திய ஜீவிதத்தை நாம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியாய் தேவன் ஏறக்குறைய கடந்த 30 ஆண்டு காலங்கள் வருகையை குறித்த சத்தியங்களை நமக்கு போதித்துக் கொண்டு வருகிறார். கடந்த ஒரு சில மாத காலமாக இனி சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து நாம் அறிந்திருக்கின்றபடி திவ்யவாசனை யோவானுக்கு அறிவித்த இனி சம்பவிக்க வேண்டியவை குறித்து நீ எழுது என்று சொன்னார். மத்திய 24 அதிகாரம் 13-14 வசனத்தில் இனி சம்பவிக்க வேண்டியவைகள் யாவை என்பதற்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதே முடிவு வரும் என்று முடிவான காலத்தில் வாழ்கிற நீதிமான்கள் என்ற புத்தியுள்ள மனவாட்டியானவள் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமென்றால் இனி சம்பவிக்க காலத்தில் கடைசி நாட்களில் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் அறிவிக்கிறேன். எசையா 45 அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசித்திருக்க வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து மறைவிடத்திலே பொக்கிஷங்களை உனக்கு வெளியரங்கமாக்கு சொன்னார் அல்லவா? அந்த இனி சம்பவிக்க வேண்டியவர்களை முத்திரை போடு என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் இனி முத்திரை போட வேண்டாம் என்று அறிவித்து வருகைக்கு இந்த ஆயத்தமாக வேண்டிய தேவனுடைய நீதிவான்களான மனவாட்டியாய் பரிசுத்தர்களை ஆயத்தப்படுத்தபடி இந்நாள் மட்டுமாய் அவர் சத்தியத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறார். நாம் அறிந்திருக்கின்றபடி இனி சம்பவிக்க வேண்டியவர்கள் அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சார்ந்த சத்தியங்கள் ஒன்று, அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி. அந்த ஆட்சியின் முடிவில் புறஜாதிகளில் இருந்து சிறுவர்கள் முத்திரை போட்டவர்கள் யாவரும் அவர்களில் உள்ள பரிசுத்தவான்களை தமது பரிசுத்தர்களாக சத்தியவான்களாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி சாத்தானை ஜெயிக்கிற கூட்டமாக அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியிலே இருக்கின்றபடியினால் அவர்களை சேர்த்துக்கொள்ள மணவாளனாய் அவர் வந்து மணவாட்டியானவர்களை நடு வானமண்ட 2ஆம் வானத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்ற தேவ நேமத்தின்படியாய் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் என்பதை அறிந்துள்ள இருக்கிறோம். ஆக ரகசிய வரியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களோடு அருமை இரட்சகர் பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்வார் என 3வது நிலையை ராஜ்யத்து சுவிசேஷத்தில் உள்ள 3வது நிலையை தேவன் அறிவித்துக் கொண்டு வந்தார். அதை நாம் அறிந்துள்ள இருக்கிறோம். 4வதான நிலை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பானை சார்ந்ததாக இருக்கிறது. அது குறித்து கடந்த 2 வார காலமாக நாம் தியானம் செய்ய பரிசுத்த ஆவியாய் தேவன் நமக்கு இரக்கம் செய்து வருகிறார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை வாசித்து தியானம் செய்ய அன்பின் ஆவியை நமக்கு இரக்கம் செய்வார். வாசிக்கலாம் எடுத்தவர்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது.
அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே வெள்ளை சிங்காசனத்தில் அன்பின் ஆண்டவர் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அவைகளில் ஒன்று ஜீவ புஸ்தகம் என்றும் மற்ற ஜீவ புஸ்தகம் அல்லாதவில் என்றும் அங்கு புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களுடைய மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியில் தக்க நியாயத்தீர்ப்பு அடைந்தார். இது மனுக்குலத்தை சார்ந்த நியாயத்தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம். 13வது 14வது வசனத்தில் இந்த 2 வசனங்களில் சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளினுடைய நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவராக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஆக இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து மனிதனுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இரண்டாவது, அவன் பூமியிலே வாழும் காலத்தில் அவனுக்கு நல்லவையாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட வானம் பூமி அவைகள் அனைத்தும் யாதிருக்கப்பட்டது என்றால் அவைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கிற 11ஆம் வசனத்திலே அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. அதை நாம் இன்னும் தியானம் செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட வான பூமி இவைகளுடைய நிலைகளை வேதத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவளோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடர்களுமாய் வரும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக கர்த்தருடைய நாள் என்பதற்கும் கிறிஸ்துவின் நாள் என்பதற்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. நாம் இரண்டும் ஒன்றுதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்றால் நியாய தீர்ப்பை கொடுக்க வரக்கூடிய நாள், அதாவது பகிரங்க வருகை என்ற நாள். அது அந்த நாளைத்தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய நீதிமான்களான பரிசுத்தர்களை சேர்த்துக் கொள்ள அவர் வரக்கூடிய அந்த ரகசிய வருகையை கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அருமை இரட்சகருடைய ரகசிய வருகை என்பது நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம்.
கிறிஸ்துவின் நாள் என்றால் அது வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இருட்டோடே அவர் உயிர்த்து வந்தார் என்று வாசிக்கிறோம் அல்லவா. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் அவர் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த இமைப்பொழுதில் அவர் உயிர்த்து வந்தாரோ அன்று, அதாவது கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்று அருமை இரட்சகர் உயிர் தெழுந்தார் என்று வேத வல்லுநர்களால் பல ஆதாரங்களை கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த உயிர் தெழுந்த நாள், வேலை, நிமிஷம், இமைப்பொழுது ஏதோ அந்த நேரத்திலே அருமை இரட்சகர் வரப்போகிறார். ஆகையினாலே அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்களேன், அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் 40வது நாள். அந்த நாளும் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 10 நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது என்று நான் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது கிறிஸ்துவினால். அப்படின்னா வாரத்தின் முதல் நாளாகி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். நம்முடைய நீதிமான்களுக்கு என்று அவர் சொல்லி சென்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிப்போம் நினைப்பூட்டுதலாக. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து 12ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருந்து, ஒரு ஓய்வு நாள் என்றால் அல்லது ஒரு நாள் நடைபயணம் என்றால் அது 3 மைல் அல்லது இப்பொழுது இன்றைய கிலோமீட்டர் கணக்கிலே அது 5½ கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒலிவ மலைக்கும் எருசலேம் தேவாலயத்துக்கும் இடையில் உள்ள தூரம் கிழக்கில், எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிறது ஒலிவ மலை. அந்த கிழக்கே இருக்கக்கூடிய அது ஒளிமுக வாசலுடைய இறங்கி பள்ளத்தாக்கிலே இறங்கி மறுபடியும் ஒலிவ மலைக்கு ஏறி சென்று அங்குதான் அருமை இரட்சகர் இரவு முழுவதும் ஜெபிக்க சென்ற இடம் என்றெல்லாம் நாம் அறிந்து இருக்கிறோம். ஆக அருமை இரட்சகர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தோம். 9ஆம் வசனத்தில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர் வானத்தை நான்கு பார்த்து கொண்டிருக்கிறதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராய் மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை நான்கு பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். யாருக்கு சொல்கிறார்? மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் யாருக்கு சொல்கிறார்? 11 அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார். என்னால் ஒருவன் யுதாஸ் காட்டி கொடுத்து 4 கொண்டு குடல் செதிரி செத்தான். ஆக இருக்கக்கூடியவர்கள் 11 பேர். பெந்தேகோஸ்தே நாள் என்றுதான் 12வது நபராக சீட்டு போட்டு எடுக்கிறார்கள் அறிவித்து என்றெல்லாம் நாம் அறிந்துள்ளாய் இருக்கிறோம். ஆக 11 அப்போஸ்தலர்களுக்கு மத்திய 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே கட்டளையிட்டதை அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலர்களுக்கு தெயப்பிலிவே கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அப்போஸ்தலர்கள் செய்யவும் உபதேசிக்கவும் அவர்களுக்கு 40 நாளளவும் கட்டளையிட்டதாவது என்று வாசிய தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினார். யாருக்கு கட்டளையிட்டார்? மத்த 28:20 படி 11 அப்போஸ்தலர்களுக்கு. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது யாருக்கு வாக்கு பண்ணிட்டு போனாரு? உங்கள் கண்கள் காணும்படி நான் மறுபடி வருவேன் என்று சொல்லி 11 அப்போஸ்தலர்களுக்கு. அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:3 வசனங்களிலே தெயோப்பிலுவே என்று அந்த அப்போஸ்தலர் எழுதின கடிதத்திலே அப்போஸ்தலர் என்ற நிலைப்பாடு அங்கு 11 பேர் என்ற நிலை. எபிரேய பாஷையில் அறிந்திருக்கிறவரை 11 என்றால் மணவாட்டி, இன்னொரு 11 என்றால் மணவாளன். ஆக மணவாளன் மணவாட்டிக்கு சொல்லி செல்கிறார், நான் மறுபடி உங்கள் கண்கள் காணும்படி வருவேன். அப்படி என்றால் அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக என்றால் எபிரேய பாஷையிலே 11, உங்கள் கண்கள் காணும்படி என்றால் 11 மணவாட்டி. ஆக மணவாளன் மணவாட்டியை சேர்த்துக் கொள்ள வரக்கூடிய அந்த நாள் அவர் மரித்துயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாளை கிறிஸ்துவின் நாள். பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வாரத்தின் முதல் நாளை கிறிஸ்துவின் நாள். அவர் உயிர்த்தெழுந்தது கிறிஸ்துவினால் வாரத்தின் முதல் நாள். இவை அனைத்தும் யாரை மையப்படுத்தி இந்த சத்தியங்கள் கட்டளை கற்பனை கொடுக்கப்பட்டு கொடுத்து சென்றார் என்றால் 11 என்ற மணவாட்டியானவளுக்கு. எபிரேய பாஷையிலே 11 என்றால் நாம் அறிந்திருக்கிறோம் மணவாட்டி. அருமை இரட்சகர் வரப்போகிறார் என்றால் யாருக்கு வரப்போகிறார்? இந்த உலகத்தில் உள்ள அக்கிரம அநியாயம் படைத்தவர்களுக்கு அல்ல, அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்க வரப்போகிறார். பிறகு கர்த்தருடைய நாளில் வரப்போகிறார். வேதத்தில் வாசித்திருக்கிறோம். யூதாவின் நிறுவம் 14-15 வசனம் வாசித்திருக்கிறோம். வாசிய தாயசு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் வாசித்தாய் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சாவுப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயனுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 நமது பரிசுத்தவானோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அருமை இரட்சகர் கர்த்தருடைய நாளில் வருகிறார், நியாயத்தீர்ப்பை கொடுக்க வருகிறார் என்றால் அவரும் அவரோடு கூட வருகிற 1000 தமது பரிசுத்தவான்கள் என்றால் இந்த பரிசுத்தவான்கள் யார்? அதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் 7 ஆட்சியின் இறுதியிலே எபிரேயருக்கிலே நிறுவம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2 பாவம் இல்லாமல் தரிசனமாவார் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா?
அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமான பூர்ண நிலையிலே கதவு எப்பொழுது திறக்கும் என்று ஆயத்தத்தோடு காத்திருந்தவர்கள் அவர்கள் யார்? 5 பேர் என்று பிரத்யேகமா சொல்லப்படுகிறது. அவர்கள் புத்தியுள்ளவர்கள். அவர்களே மனவாட்டியாக ஆயத்தமாகி கல்யாணத்தின் மூலமாய் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நான் இது ஒரு ரகசியம். நான் கிறிஸ்துவையும் சபையை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? கிறிஸ்துவின் ஒவ்வொரு அவயவத்திற்கும் அவயவமாய் இவர்கள் இனி இருவராய் இராமல் ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனங்களே வாசித்திருக்கிறபடி இனி இவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார்கள். தன் தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து புருஷனோடே இசைந்திருக்க கடவர் என்று அங்கே வாக்கு பண்ணப்படுகிறது. அந்த அனுபவத்தை இழந்த ஆதாம் ஏவாளுக்கு பின்பு 2ஆம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்குள் ஒன்றரை கலந்து கொண்ட என்றால் வேதாகமம் முழுவதிலும் நாம் அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே இருந்து அவர் வேண்டிக் கொண்டதும் அவர் பூமியிலே வாழ்ந்த 33 ஆண்டு காலங்கள் அருமை இரட்சகருடைய பிதாவை நோக்கிய ஜபமும் நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 வசனத்திலே வாசித்திருக்கிறோம். பிதாவே, நீயும் நானும் அவர்களும் நான் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறார். நீயும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்களும் நாமும் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று மனவளனாய் இயேசு பிதாவை நோக்கி அப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனு கூட ரோமருக்கெழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பிதாவிடத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 26 வாசிங்க. 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும். 27 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்த பரிசுத்தவான்கள் யார் என்று தொடர்ந்து 28, 29, 30 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிதா தன் குமாரனுக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன் அறியப்பட்டு அழைத்து அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்றால் பிதாவுடைய மகிமையை இந்த நீதிமான்களானவர்கள் அடைந்து கொண்டது நிமித்தமாய் அவர்கள் மகிமையின் மறுரூபத்திற்கு தகுதியை அடைந்தவர்களானபடியினாலே அவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர்
26 வசனம் வாசிக்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சு நமக்காக என்ன செய்கிறார். அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய சனமே, ஆவிக்குரிய மண்டலமெங்கும் உள்ள பரிசுத்தர்களே, பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவனால் அனுப்பப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மணவாளனுடைய சாயல் ரூபத்தை அணிந்து கொண்டவர்கள் எவர்களோ அந்த புத்தியுள்ள மனவாட்டியானவர்களான 11 எபிரேய பாஷையிலே அவர்களுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அருமை இரட்சகரும் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நாம் யோவான் 17 அதிகாரம் 6 வசனம் வாசித்திருக்கிற பிதாவே, நான் உலகத்தாருக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் யூதாவின் நிருபம் 14-15 வசனங்களிலே 1000-10,000 பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார் என்றால் இந்த பரிசுத்தவான்கள் யாவரும் யார்? ரகசிய வரியிலே மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட நீதிமான்களான மனவாட்டி மனைவியானவர்கள் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 4:17 படி இது முதற்கொண்டு கர்த்தருடனே எப்பொழுதும் கூட இருப்போம், ஆகையால் இந்த வார்த்தையால் நீ ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்ப ரகசிய வரிகளே நேசரோடு மனவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனைவியாகிவிட்ட அந்த பரிசுத்தவான்களோடு தேவன் இந்த உலகத்தை நியாய்ந்திருக்க வரப்போகிறார் என்று நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த நீதிமான்களில் அருமை இரட்சகரோடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு கூட வருகிறார். இவர்களே வானம், பூமி, சமுத்திரம், மரணம், பாதாளம் அவற்றில் யாவற்றையும் நியாய்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நியாய தீர்ப்புகளுக்குள் புஸ்தகம் திறக்கப்படுகிறார். கடந்த நாட்கள் தியானம் செய்திருக்கிறோம். கிரியைகளை புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படி அவன் நியாயத்திற்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு நிறுவம் 14 அதிகாரம் 12 வாசிங்களேன். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொருவனும், நானும் நீங்களும் அருமை இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, ஏற்றுக்கொண்டு அறகுறையான வாழ்க்கை வாழ்கிறவர்களான சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களானாலும் சரி, நாம் அறிந்து கொள்ள சுருக்கமாக 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 1 அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அவர்கள் எல்லாரும் எங்க போவாங்க? 10 வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். யார் யாரு? தேவன் அறியாதவர்கள். இன்னைக்கு இயேசுவா கிலோ என்ன, அவங்க கிறிஸ்தவலா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவா இருந்தாலும் சரி, இயேசுவை அறியாதவர்கள். சரி, அறிந்தாச்சு, சத்திய வசனம் கிடைக்க பெற்றாயிச்சு, அதை தியானம் செய்து அதனுடையான வாழ்க்கை வாழ கீழ்ப்படியாதவர்கள். அவர்தான் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். இன்னைக்கு நம்முடைய அனுபவத்தில் பார்க்கலாம், எவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொன்னாலும் கூட அவர்கள் கேட்கிறார்கள். கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஐயா, இந்த மணவாட்டி சபையில சொல்லு சத்தியமெல்லாம் யார் கை கொள்ள மாட்டாங்க.
அதனால அந்த சபை எங்களுக்கு வேண்டாம், நாங்க வரலையா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் தெரியும், சுவிசேஷம் என்றால் என்ன என்பதா தெரியும், ஆனால் அதற்கு கீழ்ப்படிய மனமில்லை. இந்த கணிப்பின்படி இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தை எத்தனை பேர் இருப்பாங்க? அருமை இரட்சகர் சில வருடத்துக்கு முன்பாக அவர் கணக்கிட்டு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களில் 47% மக்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களில் 42% பெயர் கிறிஸ்தவர்கள், மீதியுள்ள 5%-த்தில் 3% நாம கிறிஸ்தவர்கள். நாம கிறிஸ்தவர்கள் தெரியுங்களா? கல்யாணம் அடக்கம் பண்ண கல்யாணம் வச்சு காது குத்து கம்ம குத்து, நான் பேர் கிறிஸ்தவ பண்ணி கிறிஸ்தவங்க. ஒரே ஒரு சதவீதம் நீதிமான்களாக நீதிமான்களாக பிரயாசப்படுகிறவர்கள். 47%-ங்க ஒரே ஒரு சதவீதம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும், கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொள்ளணும், கிறிஸ்துவினால் மனவாட்டியாய நீதிமான்களுக்கு அருளப்படுகிற சுத்தமும் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் தரித்துக் கொள்ளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த நீதிமான்களான மனவாட்டியான புத்தியுள்ள கன்னியாய் ஆயத்தப்பட ஒரே ஒரு சதவீத கிறிஸ்தவர்கள் முயற்சிக்கிறார். என்ன அச்சீவ் பண்ணல, நாட் ரீச்சபிள் என்று அருமையான சாவியாய் தேவன் சொன்னார். அப்படி என்றால் அருமை ஆண்டவருடைய வருகை, கடைசி வருகை அல்லது பகிரங்க வருகை அல்லது நியாயத்தீர்ப்பை கொடுக்க வரக்கூடிய வருகை, அந்த நாள் கர்த்தருடைய நாள். நீதிமான்களை அதுக்கு முன்பாக அந்திக்கு செயலோட ஆட்சியின் இறுதியிலே சேர்த்துக்கொள்ள வரக்கூடிய நாவிக்குரிய மண்டலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லது இந்த வேதாகமம் முழுவதும் தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்திருக்கிறோம். அப்படி பிரசன்னமாதலுக்கு நாம் காத்திருக்கும்படி இந்த திருவசனங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்த்து நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்றால் நித்திய ஜீவன், ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் பங்கு பெறுவது. ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாதிருக்கும். அது எதுங்க? அதான் ரகசிய வருகை. மகிமையின் பிரசன்னமாதிருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதே. வேத வசனங்கள், கிருபின் கால வேத வசனங்கள் அனைத்துமே 8532 வசனங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் எதை போதிக்கிறதா இருக்கிறது? அன்பு பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும்படி போதிக்கிறது. ஆக அந்த நாள் தான் கிறிஸ்துவின் நாள். இன்னைக்கு ஆவிக்கிற மண்டலத்தை எல்லாம் ஒண்ணுதான் போட்டுக்கிறாங்க. கர்த்தருடைய நாள்ன்றாங்க, ஒரு கூட்டம் கிறிஸ்துவின் நாள் என்றாங்க, ஒரு என்னென்ன சொல்றாங்க போட்டோம். ஆக நியாயத்தீர்ப்பை கொடுக்கும்படியாக அருமை இரட்சகர் வரப்போகிற நாள் கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவினால் அல்ல. கிறிஸ்துவினாலின் நீதிமான்களால் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறாள். இப்பொழுது அந்த அவரோடு வந்த அந்த 10,000 பரிசுத்தவான்கள் அவரோடு கூட சிங்காசனத்திலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் வாசிங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது.
அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 வசனம். அக்கினி நதி அவர் சந்நிதி இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். தானியேலுக்கு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து அங்கு அளிக்கப்படுகிற நியாய தீர்ப்பை சார்ந்த நிலையிலே ஏன் நீங்க வெளிப்படுத்திய விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கு ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள்ல ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறீங்க. அதை எடுத்து தாய்சு வாசிங்களே. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க, எடுத்தோங்க. வெளிப்படுத்தல் 4:4 1ஆம் அதிகாரத்தில் 4 சிங்காசனம் இருக்கு 7 ஆவிகள். 4 வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இப்பொழுது வெளிப்படுது 4 வாசிங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. சோதரம், நீங்க வாசிங்க. ஆக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார், வீற்றிருந்தார் வாசிக்கிறோம். இப்போ அந்த சிங்காசனத்தினுடைய நிலை எவ்விதமா இருக்கிறது? தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதி ஓடுகிறதாக நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரும் அவருடைய சிங்காசனம் முன்பாக இருக்க 7 ஆவிகளும் என்று அங்கே அந்த சிங்காசனம் அறிவிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முழுவதுமே ஆக்சுவலா அந்த பகிரங்க வரியாளர் வெள்ளை சிங்காசனத்தில் உண்டாகிற அந்த நியாய தீர்ப்பு அமைப்பு இருப்பாருங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த இருப்பாருங்களேன், அது அங்கே வெளியேறமாக்குது. அந்த அதாவது வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் 11 ஒப்பாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில், அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. இவை ஒன்றை குறித்து விளக்க சமயம் போதாது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பார்ட் 1 அதை வாங்கி வாசி பார்த்தீங்கன்னா நம் மரகதம்னா என்ன ஒவ்வொன்றுக்கு அங்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்க உரையில எழுதப்பட்டு இருக்கிறது. அவற்றில் அமர்ந்திருக்கிற தங்கள் அமர்ந்திருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. 4ஆம் வசனத்தின்படி அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்பொழுது அந்த சிங்காசனத்தில் அதை சுற்றிலும் 24 சிங்காசனம் போடப்பட்டிருந்தன. எதற்கானால் அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. 24 சிங்காசனங்கள் 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்க. இந்த 24 மூப்பர்கள் யார் என்றால் 12 அப்போஸ்தலர்கள். ஒருத்தன் போயிட்டா
மறுபடியுமாக சீட்டு போட்டு இந்த அப்போஸ்தலர் பட்டத்தில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்டார். 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 அப்போஸ்தலர்களோடு யாக்கோபுவின் 12 கோத்திர பிதாக்களுக்கான 12 பேர். அந்த 12 அப்போஸ்தலர் சேர்ந்து 24 பேர். ஆக இந்த 24 பேர்கள் அமருவதற்கு அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் அருமை ரட்சகருடைய ரகசிய வரையிலே மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் அங்கே நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார்கள் என்ற அருமை ரட்சகர் அமைதியாக இருந்து கொள்கிறார். கிரியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுடைய அவர்கள் நியாயத்தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போ அந்த புஸ்தகத்தை படி நியாயத்தீர்ப்பை பெற்றுக் கொள்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் நிலை இருக்கு இல்லையா, அதை கண்காணிக்கிறவர்கள் யார்? அவரோடு வந்த 1000-10000 பரிசுத்தவான்கள். இந்த 24 மூப்பர்கள், அநேக வேத பண்டிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். 24 சிங்காசனத்தில் உட்காருகிறவர்கள் 20 மூப்பர்கள் என்னன்னா காசு சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 45ஆம் சங்கீதம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் மனவாட்டி சபையில் உள்ள ஊழியர்களோ விசுவாசிகளோ ஆவிக்குரிய மண்டலத்தில் நேசருடைய வரிக்கு ஆயத்தமாகிறவர்கள் வேதத்தில் அந்தத்தை சார்ந்த ஒவ்வொரு தேவனுடைய திருவுளத்தை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்றால் அறியாவிட்டால் எப்படி அவர்கள் கை கொள்ளுவார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அதை கேள்விப்படுவார்கள்? இப்பொழுது சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள், பிதாக்கள் இருக்காங்களே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களுக்கு பதிலாக இந்த முற்பிதாக்கள் இந்த மூவருக்கு பதிலாக இந்த மூவருடைய பிள்ளைகள் ஆபிரகாமின் கற்பப்பையிலிருந்து ஈசாக்கு, ஈசாக்குடைய கற்பப்பையிலிருந்து யாக்கோபு. இந்த முற்பிதாக்களுடைய குமாரர்கள் யார்? 12 கோத்திர பிதாக்கள். அவர்களில் தான் கோத்திரத்தான் தான் யூதாஸ்காரியோத். அவன் தான் என்றால் சர்ப்பம், பாம்பு என்று பொருள். அதனால அவனை தேவன் நீக்கிவிட்டு மனாசே கோத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். மனாசே ஒரு கோத்திர தகப்பனை ஏற்றுக்கொண்டார். அதனாலே முற்பிதாக்கள் பதிலாக உன் குமாரர்கள் இருப்பார்கள். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வாசி. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் இருக்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். யாரை சொல்றாருங்க? 12 சீசர்களை. நீங்களும் 12 சிங்காசனம் உட்கார்ந்து யாக்கோபின் புத்திரர்களை நியாயந்திருக்கிறவர்களாய் இருப்பீங்க. மத்திய 26ஆம் அதிகாரம் 29ஆம் வாசிங்களா. மத்திய 26-29 வசனம். அவர்கள் போஜன பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால். அவன் தன் அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் வாசிக்கிறான். அவன் இந்த அப்போஸ்தல பட்டத்தில் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டதும் அதை அவன் காத்துக்கொள்ளாமல் போனபடியினார் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. ஆக இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு 12 சிங்காசனங்கள். வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் சத்தியத்தின்படி 40 அப்போஸ்தலர் உண்டு. இந்த 40 அப்போஸ்தலர்களில் யாருக்கு தான் தேவன் மிகுந்த கிருபை அளிக்கிறார் என்றால் 12 அப்போஸ்தலர்களுக்கு தான். அப்போஸ்தலன் பவுல் அந்த 12 பேரில் சேர மாட்டார். ஆக இந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பில், வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பிலே பரிசுத்தவான்கள், ரகசியவர்கள், மனவாட்டியா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார்கள் இயேசுவோடு சேர்ந்து. 12 அப்போஸ்தலர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக 12 அவர்கள் போடப்பட்ட 12 சிங்காசனம் அமர்ந்திருக்கிறார்கள்.
12 யாக்கோபுவின் கோத்திரப்பிதாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அங்கே நியாயத்தீர்ப்பை சார்ந்த சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே இந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னாக எப்படி இருக்கிறது என்னெல்லாம் நாம் 9-10 வெளிப்பட்ட 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பானது நியாயத்தீர்ப்பை கொடுக்கும்படியான அந்த அமைப்பு அங்கே இவ்விதமாக வெளிப்படை 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சார்ந்த அமைப்பு அங்கே இவ்விதமாய் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது மரித்தோராய் சிறியோரி பெரியோரி தேவனுக்கு முன்னால் நிற்க கண்டேன் என்று 12ஆம் வசனம் வாசியம். வெளிப்படை 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக, அதாவது சிங்காசனம் முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியில் தக்கவ நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இப்பொழுது இந்த நியாய தீர்ப்பு தான் நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்தோம் அல்லவா? மரணத்துக்கு எதிர்கரமான பாவம், மரணத்துக்கு எதிரம் அல்லாத பாவம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17 வசன வாசி. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அநீதி எல்லாம் பாவம்தான். தேவ சமூகத்திலே அவருடைய கட்டளை கற்பனையின்படி செய்யாத யாரும் பாவிகள் தான், பாவம் தான். ஆனால் அந்த பாவங்களில் தேவ சமூகம் ஆவியான் 2ஆக பிரிக்கிறார். 1 மரணத்துக்கு ஏதுகரமான பாவம் உண்டு, இன்னொன்று மரணத்துக்கு எதிரம் அல்லாத பாவம் உண்டு என்று சொல்லுகிறார். இப்போ மரித்தோராய் சிறியோரும் பெரியோரும் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக நிற்க கண்ணே சொல்லுகிறார். புஸ்தகம் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அவைகளில் எழுதப்பட்டபடி அவருடைய கிரியையின்படி அவர்கள் நியாயத்தீர்ப்படைந்தா வாசிக்கிறோம். இப்ப அவருடைய கிரியைகளில் 2 விதமான கிரியை. 1 மரணத்துக்கு ஏதுகரமான பாவம், மற்றொன்று மரணத்திற்கு ஏதுகரம் அல்லாத பாவம். இப்போ மரணத்துக்கு ஏதுகரமான பாவம் நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்த பொழுது சில இந்த 2 வகையான பாவங்களில் அருமை இரட்சகர் சில பாவங்களை உடனுக்குடன் அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து விடுகிறார். அதாவது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனம் வாசிக்கலாம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவரை பின்தொடரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது 2 வகையான பாவம். 1 மரணத்துக்கு ஏதுகரமான பாவம், மற்றொன்று மரணத்துக்கு எதிர்கரம் அல்லாத பாவம். இப்போ மரணத்துக்கு ஏதுகரம் அல்லாத பாவம் செய்தவர்களை அவர்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது
மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் மரணத்துக்கு எதிர்கரமான பாவம் செய்தவர்கள், அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். அவர்களை குறித்து நான் ஒன்று சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறார். ஏன்னு சொன்னா அது மன்னிக்கப்படாத பாவம். மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை தன் சௌரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேடு செய்ய, அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பான். அவனை மன்னிச்சு, மன்னிக்கப்படுவதற்குரிய பாவத்தை செய்யறவனை மன்னிச்சிறாரு. எப்போ அறிந்து பாவரிக்க செய்து ஞானசானம் எடுத்து பரிசுத்தவான் மாறினாங்களேயா, அவங்கள மன்னிச்சு அவன் பரிசுத்தர்களாக ரட்சிப்பு பாத்திரமா மாற்றிக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவருடைய சிங்காசனம் முன்பாக மரித்தோர் சிறியோர் நிற்கிறது யாரு சொன்னா, தேவனை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத இருக்காங்களே. இப்படிப்பட்ட இந்த 2 வகையான பகுதி பாவிகளானவர்களுக்கு அவர்களில் சில பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயலாத பாவம். அதாவது அதை ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மகதலேனா மரியாள், மகதலே, அதாவது அந்த கிராமத்து பேர் மகதேல். அந்த கிராமத்தில் அந்த மரியாள் இறந்து ஒரு வேசித்தனம் பண்ணி அந்த பட்டணத்தை தீட்டுக்குட்படுத்தி எருசலேம் நகரை தீட்டுக்குட்படுத்தினார். ஆனால் இயேசுவை அறியாத காலத்தில் அவள் அப்படி நடந்தபடியினால் அவள் சம்பாதித்த பணத்தை கொண்டு 300 காசுக்கு நலதைலத்தை வாங்கி ஆண்டோடைய பாதத்திலே அவருடைய தலையில அந்த நலதைல தைலத்தை ஊற்றி பாதத்திலே கண்ணீரை விட்டு பாதத்தை துடைத்து தன் முடியால் துடைத்தால் அவங்க தான் யாருன்னா மகதலேனா மரியாள். லாசரு மரியாள் சகோதரியா மரியாள் ஒருத்தர் இருக்கிறாங்க. வேதாகமத்தில் 5 மரியாள்களை பற்றி சொல்லப்படுது. வேற விஷயங்கள் இருக்கட்டும். ஆக அந்த சகோதரி பாவரிக்கு ஆண்டவர் மன்னித்த நிலையிலாம மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி யாருன்னா சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்கள், இன்னொன்று சத்தியத்தை அறியாதவர்கள். இவர்களில் பாதியிலான லிஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினார் பாவனமான பலி என்றெல்லாம் 9 விதமான பலி ஏற்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் சகலவாம் நீக்கி சுத்திகரிப்பு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை கீழ்ப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் அதுக்கு முன்பாக அவர்கள் கொலை செய்தாலோ விபச்சாரம் செய்தாலோ பாவம் அவர் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அவர்களில் மறுபடியும் கொலை செய்தால் தேவனை அறியும் அறிவை அடைந்த பின்பு தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை அடைந்த பின்பு ஒருவன் வேசித்தனம் பண்ணினால் கொலை செய்தால் அவனுக்கு தேவன் மன்னிக்கப்படாத குற்றவாளியாக்கப்படுகிறான். அவன் குற்றவாளியாகிறான். வேதத்திலே ஆரம்பத்திலே பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடிய வாசிக்கலாம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களில் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். ஆக இந்த 3 வசனங்களிலே மூவருமே தேவனை அறிந்தவர்கள். வலு சர்ப்பம் அங்கே நியாயந்திருக்கப்பட்டான், உன்னதத்திலேயே பூமியிலே அவன் தள்ளப்பட்டான். அவனுக்கு உண்டான நியாயத்தீர்ப்பு, நீ அக்னியில் உன்னை பட்சிப்பதான ஒரு அக்னியை உன் நடுவே எழும்ப பண்ணி உன்னை சாம்பலாக்குவேன்.
எசேக்கியேல் 28 வசனத்தை முடி அவனுக்கு அங்கேயே தேவனுடைய சிங்காசனத்தில் முதல் நியாயத்தீர்ப்பு அவனுக்கு தான் கொடுத்தா பூமியில் தள்ளினார். தள்ளப்பட்ட அவன் ஐபிராத் நதியிலே வந்து விழுந்தபடி ஆதியாகமம் 11 அங்கே 11 வசனத்தில் பாபேல், பாபேல் என்றால் தாறுமாறுன்னு அர்த்தம். அங்கே தள்ளப்பட்டு விழுந்த அவன் ஐபிராத் நதி வழியாக ஏதேன் தோட்டத்துக்குள் புகுந்து தேவனோடு உறவாடக்கூடியவர்களான ஆதாமியவளை வஞ்சித்து பாவிலாக்கணும். இப்ப நியாயத்தீர்ப்பு தேவன் சொல்லுகிறார் 16 வசனம், சிறியை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போதே உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை வருவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்போ ஏவாள் செய்த பாவம் மன்னிக்கப்படாதபடியினாலே பூர்ண ரட்சிப்பை அடைந்து மகிமின் மறுரூபத்தை அடைந்து கொள்ளுகிற வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிங்க. இப்ப கிருபின் காலத்தில் இந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில் சகோதரிகள் தாய்மார்கள் அன்று ஏதேன் தோட்டத்தில் கிடைக்கப்பட்ட அந்த நியாயத்தீர்ப்பு மன்னிக்கப்படாத மரணத்துக்கு எதிரான நியாயத்தீர்ப்பு இந்நாள் வரைக்கும் குழந்தை பேரு கர்ப்ப வேதனைப்பட்டு அலறக்கூடிய நிலைதான். அதை பற்றி நாம் அறிந்தலாயிருக்கிறோம். 17 வசனம், பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்கொண்டாம் என்று நான் உனக்கு விளைக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு மலனை புசிப்பாய். ஆதாமுக்கும் சாபம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உனக்கு கனி ஏன் புசிக்க மாட்டாய், இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும், வெளியின் பயிர் வகையில் புசிப்பை. கனி புசிக்க சிஷிக்கப்பட்டவன் ஏன் பூரா இலைதலைகள் கீரை சாப்பிடமில்லை, இதெல்லாம் யார் ஆதாம் பெற்ற தண்டனைங்க. டாக்டர் போனா நீங்க இந்த காயை சாப்பிடுங்க, இந்த கீரையை சாப்பிடுங்கன்னு சொல்றான். அந்த ஆண்டு என்ன சொன்ன, கனியை பறித்து புசி, அத்திப்பழ கனியை புசிக்க சொன்னார். ஏன் அந்த ஆதாம் கொடுத்த சாப நியாயத்தீர்ப்பு சாபம் என்று சொல்கிறார். நீ சாபமாயிருப்பாய், செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளைக்கிற விருட்சத்தை கனியை புசித்தபடி நீ பூமியின் நீ உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் பூமி சபிக்கப்பட்டது, பூமியில சகல விருட்சம் சபிக்கப்பட்டது. நீ மண்ணில் பூமியில் எடுக்கப்பட மண்ணுக்கு திரும்ப சாவு வரும். இன்றைய வரைக்கும் மனு குலத்திற்கு மரணம் உண்டாய் கொண்டிருக்கிறது. வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையில் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 14 வசனத்தை வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஆக இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக சர்ப்பமும் வலு சர்ப்பம் ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். அவன் பூமியில தள்ளப்பட்ட பொழுது அவன் மனித ரூபத்தில் பாவிதான், அசுத்த திருத்துவ ஆவியை உடையவனாத்தான் இருந்தான். ஆனா அதே வேளையில மனுஷ ரூபத்தில் தான் இருந்தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களில் சகல காட்டு மிருகங்களில் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினாலே நகர்ந்த. அதுக்கு முன்னாடி கால்களில் நடந்தவன், அதனால அவனுக்கு நியாய தீர்ப்பு, நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு கால மண்ணை தின்பாய். இது மாறாத நியாய தீர்ப்பு. இவரு மன்னிப்பே கிடையாதுங்க. நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேடுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று?
உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். சமயத்தை கருத்தில் கொண்டு 14 வாசிங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, காயின் சபிக்கப்பட்டவனானான். ஆகையினாலே நாம் 10 வாசித்தா அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சனுடைய ரத்தத்தின் சப்தம் பூமி என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகனுடைய ரத்தத்தை உன் கையில வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். தேவ சமூகத்திலே முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளால் பெற்றெடுக்கப்பட்ட காயின் சாபத்திற்குட்பட்டவனானான். மரணத்துக்கு ஏதுகரமான பாவம் இவன் செய்தார். அதனால இவனுக்கு மன்னிப்பு கிடையாது. 14 வசனத்தில் அப்பொழுது காயின் கேட்கிற, ஆண்டவரே, என்னை நீ இங்கிருந்து துரத்தி வரீங்க ஆண்டவரே, நான் துரத்தப்பட்ட என்னை காண்கிற யாரும் என்னை கொண்டு போடுவாங்களே என்று சொல்லும் பொழுது தேவன் அதற்கு 12 வசனத்தில் 7 படி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவனை மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆக 7 படி சுமரும் என்று சொல்லுகிறார். சபிக்கப்பட்ட காயினை கொன்றவனை கொள்கிறவர்களுக்கு 7 படி, ஆக மன்னிக்கப்படாத தேவனை அறிந்த நிலையிலே மனசாட்சி கால நியமத்தின்படி ஆதாம் ஏவாள் தேவனை அறிந்தவர்கள். காயின் தேவனை அறிந்தவன், அதனால தேவனுக்கு அவன் பலி செலுத்தினான். தேவனை அறிந்த ஒருவன் ஒரு கொலைபாதகம் செய்வானானால் வல்சற்பத்திற்கு முற்றிலும் இடம் கொடுத்து, நீங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வாசகம் தயவு செய்து. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இயேசு நாமத்தினால் அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிங்க. இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். அவர்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இமேனேயும் அலெக்சந்தரும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னா விசுவாச வாழ்க்கை வாழ்ந்த அதை அவர்கள் பின்மாறி போய் தேவனை துக்கப்படுத்தி அவர்கள் வேசித்தனம் பண்ணி அவர்கள் பின்மாறி போனபடியால் கொலைபாதகம் செய்தபடியினாலே தன் ஆத்துமாவை கொலை செய்து கொண்டபடியினாலே இன்றைக்கா வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துவானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது. ஒரு அறிந்து பாவம் செய்வானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது அப்படின்னு ஆத்மா சாத்தம் ஒப்பு கொடுத்துறாரு. ஆக அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியத்திலே ஒரு அப்போஸ்தலனுக்கு யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் வாசித்தோம் என்றால், நீ பூமியில எவர்களை மன்னிக்கிறையோ அவர் பாவம் மன்னிக்கப்படும், என்னுடைய பாவனை மன்னியாதிருக்கிறாயோ அவர் பாவம் மன்னிக்கப்படாது. அங்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். மன்னிக்கவும் மன்னிக்கப்படாதிருக்கவும் அருமைய இரட்சகர் அப்போஸ்தலனுக்கு ஊழியத்தின் பாதையில் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மத்தேயு 18 வாசிங்களேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18 வசனம். பூமியிலே நீ பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்,
கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் நீங்கள் என்றால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர்கள். பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ, ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறானா, அவன் தேவ சமூகத்திலே வந்து அவனை மனம் திரும்ப வைக்க சற்றி சொல்லி மனம் திரும்ப வைப்பதும், மனம் திரும்புவதற்கு முன்பாக செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வதும், பின்பு அவனுக்கு ஜலத்தினால் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்து, பின்பு அவனை சபையின் அங்கமாய் சேர்த்தவனை ரட்சிக்கப்பட, பின்பு அவனை கிறிஸ்து நிறைவான போன வளர்ச்சியை அவனை அடைய வைக்க, இப்படி பூமியில நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில நீ அவிழ்ப்பாயோ, இப்ப பாருங்க, என்னை எம்பரையும் சாத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டான். கொரிந்திய சபையில ஒரு எங்கும் கேள்விப்படாத உபச்சாரம் செய்தான் கேள்விப்படுகிறேனே, அவனை சாத்தான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எதிகரம் அல்லாத பாவம். அப்படின்னா மரணத்துக்கு எதிரான பாவம். ரட்சிக்கப்பட்ட பின்பு எவர் ஒருவர் கொலை செய்கிறாரோ, எவர் ஒருவர் உபச்சாரத்தில் விழுகிறான ஊழியனோ விசுவாசி யாரோ, மன்னிப்பே கிடையாது. பாவரிக்க செய்ய மன்னிப்பு கிடையாது. ஆக இப்படிப்பட்ட பாவங்களில் சிலருக்கு உடனுக்குடன் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. நான் ஒன்றி தெரிஞ்ச வாஸ்தவம் பாருங்களேன், சிலருடைய பாவம் முந்திக் கொள்ளுது, சிலருடைய பாவம் அவன் பின்தொடருது. இப்ப வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக சில பாவம் முந்திக் கொள்ளுதுன்னா, மனிதனாக வாழ்ந்து பாவம் செய்த வேலையில இப்ப அப்போஸ்தலர் பவுல் வந்து கொரிந்திய சபையில ஒருத்தர் சாத்தான் ஒப்பு கொடுக்கிறார், மன்னிப்பு கிடையாது. மோசையின் காலத்திலே தாத்தான் போன்றவங்க மோசைக்கு ஆர்வமாக எழும்புறாங்க. அதான் கோரா கூட்டத்தார் வாசிக்கிறோம், என்ன அவங்க தேவை சொல்லப்படுது. அவங்க அவங்க உடனே தேவன் அவர்களை அடிக்கிறார். அடித்து ஹல்லேலூயா, என்னாகும் 16ஆம் அதிகாரம் 9-3 வசனம் வாசிங்களேன். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 9-3 வசனங்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் வேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சு போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். சோத்ரம். இதே அதிகாரத்தில் கோரா கூட்டத்தாரை பூமி விழுங்கி போடுது. ஹல்லேலூயா. 32வது வசனம் வாசிங்க. பூமி தன் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பல நிலைகளிலே இவர்கள் கோராகு கூட்டத்தார், கோராகு, தாத்தான், இவர் எல்லாரும் மோசே ஆரோனுக்கு ஒருமாய் எழும்பி, நீ மாத்திரம் பரிசுத்தவான என்னெல்லாம் வாக்குவாதம் பண்றாங்க. உடனே தேவன் அங்கே உடனே நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார். நாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலும் மோசே ஆரோன் என்பவருடைய சகோதரி மீரியாம் மோசேக்கு விரோதமாக பேசின நிலையிலே உடனே இங்கே வெண்குஷ்டத்தினாலே மீரியாம் நியாயத்தீர்ப்பு அடைகிறாங்க. இப்படி இவர்கள் எல்லாரும் நியாயத்தீர்ப்பை அடைந்து மரிக்கிறார்கள் என்றால் இந்த சரீரத்திலிருந்து அவர்களுடைய ஜீவன் பிரியுது. இந்த சரீரத்தில் அவனவன் செய்த சரீரத்தில் வாழ்ந்த காலத்தில் அவனும் செய்த கிழித்தக்கதாக அவன் மரித்து லாசரின் நீதியாக வாழ்ந்தான்.
அவன் ஆபிரகாம் அடியிலே இளைப்பாறுதல் ஸ்தலத்திற்கு போகிறான். லூக்கா 16ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறோம். ஐஸ்வர்யவான் மரித்தான். அவன் நான் அக்கினி வேகிறேனே என்று சொல்லுகிறான். ஆக பூமியிலே இந்த சரீரத்திலே நன்மை செய்தவன் இளைப்பாறுதல் ஸ்தலத்திற்கும், வெளிப்படுத்திய விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியவான் என்று பரிசுத்தவான் என்று எழுதி அவர் தங்கள் பிரயாசனை விட்டு ஒளிந்து இளைப்பார். ஆக பூமியிலே இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டதால் சரிங்க, ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கர்த்தருக்கு மரிக்கிற வயோதி நிமித்தமாய் மரிக்கிறாங்கன்னா அவங்க செய்த கிரியைகள் தக்கதாக அவங்க இளைப்பாறு சொல்ல போறாங்க. இளைப்பாறு சொல்ல ஆபிரகாம், ஈசாக் போன்ற மிருத்தாக இருக்கிறாங்களே, அங்க பாவம் செய்த மரிக்கிறாங்க இல்லையா. இப்ப சாத்தான் ஒப்புக்கூடிய சொல்றாரு, அவன் பாவியாகவே அவன் மன்னிப்பே கிடையாது. அவன் என்ன செய்யறான், மரிக்கிறான். மரித்து விரும்ப அவன் ஐஸ்வர்யவான் நான் அக்னி வேகிறேன்னு சொல்றவன் அந்த வேதனை சொல்ல போவான். இதெல்லாம் இந்த சரீரத்திலிருந்து பிரிகிற ஆவியை பிரிக்கிற மரணம் தான். ஆனால் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்பது இப்படி மரித்தவர்கள் மரணத்திலே பாதாளத்தில் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே நீதிமான்கள், வேதனை ஸ்தலத்திலே பாவிகளான இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் இரண்டாம் மரணம், அதுதான் அக்கினி காந்தம் வேறுகிற கடல். ஆக வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்பது மரித்தோராய, நீ வெளிப்பட 20:12 வாசித்தா, மரித்தோராய் சிறியோரும் பெரியோரை தேவன் மன்னிருக்க கண்டேன். ஆக பூமியிலே ஆதாம் முதல் கொண்டு வாழ்ந்து மரிக்கிற யாரும் நீதிமான் என்றால் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே தங்கியிருப்பாங்க. எதுக்கு? வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்காக. பாவிகளோ அவங்க மரித்து வேதனை ஸ்தலத்திலே அவங்க போய் தங்கி காத்து கொண்டு இருப்பாங்க, நியாயத்தீர்ப்புக்காக காத்துக்கொண்டு. நீ வேதத்திலே தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாசியங்கள் தயவு செய்து குயிக்கா வாசிங்க, சமையாயிடுச்சு. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திரை பண்ணுகிறவர்களாக, அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுதியிருப்பார்கள். நீதிக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும். இதுதான் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் கூட 28வது வாசியம் 28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற சிங்காசனம் தான் வெள்ளை சிங்காசனம். இந்த நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறவர்களா ரகசியத்திலே மனவாட்டியாய் சேர்த்துக் கொள்ளப்பட்ட நீதிமான் பரிசுத்தவான்கள். இப்படி வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்குள் வருகிறவர்கள் யார்? நீங்க நீதிமான்களாக இருந்தால் மரிக்கிறீங்க, கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் போய் காத்து கொண்டு இருக்கிறீங்க. நீ பாவியலா வாழ்ந்து மரிக்கிறாங்க, அவங்க வேதனை, அதாவது வேதனை ஸ்தலம், இரண்டாம் மரணமாகி அக்னி கடல் இல்லைங்க, நரகம் அல்ல, வேதனை ஸ்தலம். அங்கே போய் காத்திருக்க. எதுக்காக? வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்காக. இப்பொழுது இந்த உலகத்தின் அண்ட சராசரனுடைய முடிவு கர்த்தருடைய நாளில் நடைபெறுகிறது. அந்த நியாயத்தீர்ப்புக்குள் நியாயத்தீர்ப்படைய மரித்த யாவரும் என்றால் மரிக்காத கூட்டம் இருக்காங்க இல்லையா, 1 Corinthians 15:51 நாம் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி கால துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். இப்படி மரிக்காதவர்கள் என்னை உயிரோடு என்னை விசுவாசிக்கிற எவன் மரிப்பது இல்லை என்று யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அவங்க தான் மரணத்தை சந்திக்காத, மரணத்தை ஜெயித்தவர்கள். அவர்கள் தான்
மனவாட்டியாய் நேசரோடு நித்தித்து போய் வாழப் போகிறார்கள். மரித்த யாவரும் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அவர்கள் ரகசிய வரையில் முதலாவது பங்கடைந்தவர்களும் ரகசிய வரையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். பாவம் செய்து மரணத்துக்கு எதிரான பாவம், மரணத்துக்கு எதிரமில்லாத பாவம். ஆக இந்த 2 வித பாவத்திற்குள் மரித்தவர்கள் நியாயத்தீர்ப்படைந்து, அதான் 15 வெளிப்படை 25 சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அப்படின்னா ஜீவ புஸ்தக பேர் எழுதப்படாதவன் எல்லாருமே அக்கினிக்காலம் தான். அதுதான் 2ஆம் மரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்ட நாம் முதல் மரணம், 2ஆம் மரணம். முதல் மரணம் நாம் இந்த சரீரத்தில் வாழ்ந்து சரீரத்தை விட்டு நாவி பிரிகிற மரணம். இப்படி பிரிந்து பாவம் செய்த ஆத்துமா வேதனை ஸ்தலத்திலிருந்து நியாயத்தீர்ப்பின் மூலமாய் அக்கினி கடந்த நரகத்துக்கு போகுது. நீதிமானாய் சரீரத்தில் வாழ்ந்து இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு சென்று ரகசிய வரிகளே கர்த்தருக்குள் மரித்த முதற் பலன்களானவர்களாய் அவர் ரகசியில் சேர்ந்த ஆண்டோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறபடியால் இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சரீரத்தில் வாழும் காலத்திலே உன்னுடைய கிரியைகள் நித்தியத்தை சார்ந்த ஆவியின் கனிகளை உடைய கிரியைகளாய் இருக்கும் என்றால் தேவன் உனக்கு நித்தியத்தை வைத்து வைத்திருக்கிறார். இந்த சரீரத்திலே நீ வாழ்ந்து பாவம் செய்து பாவியாக நீ மரிப்பாய் என்றால் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் நீ அக்கினி கடலுக்குள் போகப் போகிறாய், 2ஆம் மரணத்துக்கு போகப் போகிறாய். ஆக இந்த பூமியில் நீ வாழுகிற இந்த கொஞ்ச காலத்திலேயே நீ நித்தியத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் நேசரோடு வாழ நீ தகுதி அடைவதற்குரிய காலம் இது. அல்லது துணிகரமாக பாவம் செய்து அது மரணத்துக்கு எதிரான பாவமோ மரணத்துக்கு எதிராக அல்லாத பாவம் எல்லாம் தேவனுக்கு உரமான செய்கிற அத்தனை பாவம் தான். பாவியானவர்கள் நரகத்துக்கு போக போகிறார்கள். ஆயினாலே இந்த பூமியில் வாழுகிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தவான ஊழியர்களே, தேவ ஜனங்களே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக வாழுங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே இவர்கள் துதி சொல்லி வருவார்கள். எசேக்கியேல் 43 10ஆம் வசனத்தின்படி நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி என் நாமம் தரிக்கப்பட்டவர்களை கொண்டு வா, அவர்கள் சீயோனுக்கு நான் அழைத்து சொல்வேன். எரேமியா 3:14 வசனத்தின்படி அந்நாளில் ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு இருவருமாய் நான் சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று அருமையரசு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நீதிமானின் கூடாரமான மனவாட்டியாக நீங்கள் ஆயத்தமாக கர்த்தரை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.